ரோட்ல வண்டியில ஸ்பீடா போயிட்டுருக்கோங்க. இப்போ இதெல்லாம் சட்டுன்னு ஸ்பீட் பிரேக்கர் தெரியுது. என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி, பொறுமையா, காஷியஸா நம்ம அத தாண்டி வந்துட்டு, திரும்ப நம்ம நம்ம போற ஸ்பீட்ல போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க. நம்ம லைஃப்ல அப்படியே போயிட்டே இருக்கோம். சில பல பிரச்சனைகள் வருது. வந்தா நம்ம போய் உடனே பார்க்குறோம். நம்ம ஜாதகத்துல நேரம் சரியில்லைங்க. இப்போ 7:30 சனி நடக்குது. இப்போ தசாபுத்தி சரியில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம ஸ்பீட் பிரேக்கர் பார்த்ததுமே, எப்படி நம்ம ஜாக்கிரதை உணர்வோட அத கடந்து போறோமோ, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே, நம்மளும் ஒரு ஜாக்கிரதை உணர்வோட நம்ம இத ஓவர் கம் பண்றதுக்காக தாண்டி போறதுக்கான பிராக்டிஸஸ செய்ய ஆரம்பிக்கணுங்க. ஸ்பீட் பிரேக்கர்ன்றது நம்ம போற வழிய அப்படியே நம்மள தடுத்து நிறுத்திறாது இல்லையா? ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம தாண்டி போயிருவோம். அந்த மாதிரி தான் இந்த நேரம் சரியில்லாதது, இது எல்லாமே நம்மள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விடாமக்கான தடை கிடையாதுங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி, அத நம்ம ஜாக்கிரதையா கடந்து போயிட்டா, அடுத்து நம்ம போற ஸ்பீட்ல போயிட்டே இருக்கலாம். எப்போ நம்மளுடைய கெட்ட நேரம், கெட்ட விஷயங்கள் நம்மள பாதிக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய நல்ல நேரமோ, நல்ல விஷயங்கள், நல்ல கர்மாக்கள் நம்மளை பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை வேணுங்க. பிரச்சனைகளுக்கு குடுக்குற முக்கியத்துவத்த, அந்த உணர்வுக்கு தர முக்கியத்துவத்த, அந்த வீரியத்த நீங்க உங்க நம்பிக்கைக்கும், உங்களுடைய நல்ல கர்மாக்களுக்கும் நீங்க குடுக்கணும். அந்த வலிமைய நீங்க அந்த எண்ணங்களுக்கு, பாசிட்டிவான எண்ணங்களுக்கு குடுக்கணும். இந்த கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்து பயப்படாம, அத ஓவர் கம் பண்றதுக்கு எப்படி நம்ம ஹோப்போனோபோனோ, கிராட்டிட்யூட் அதுக்கப்புறம் நம்ம அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அத எப்படி நம்ம எவ்ரிடே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு டீட்டெயில்ட் வீடியோ குடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்க கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். பாருங்க.